மணிக்கு தானே மார்க்கெட்டு? நான் வந்துடுறேன். சரி. என்ன? இந்த மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கேட்டிருந்தேன். பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். அதுக்கு? பணம் கிடைக்கல. அட்வான்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? என்னைக்கோ நீங்க வரும்போது வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். மேனேஜர் ஆண்டனி சொல்லியிருப்பாரு. ஆ இவருடைய சம்பளத்தை அட்வான்ஸாக கேட்டாராம ஏன் கொடுக்கல? லீலா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும் லீலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும் லீலா டிம்பர் லீலான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அது என் அம்மா பேர். சாரி சார், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பிரித்து ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஹரி சார். அப்போ அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு பிடிங்க சார். இப்படி ஆடிட்டிங் அது இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன? பணம் கிடைக்காதனால அந்த குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி பண்ண முடியுமா? ஒரு விஷயம், பல வருஷமா இந்த நிறுவனம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இங்க வேலை செய்யற யாரும் எந்த பிரச்சனையும் சொல்லி என்கிட்ட வந்து நின்னதில்லை, நான் கேட்டதும் இல்லை. இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா? எல்லாத்துக்கும் இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் போங்க. சாமி, நாராயணுக்கு பணம் கொடுங்க. அது என் கணக்கில் எழுதுங்க. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்பா சும்மா இருங்க. டென்ஷனா இருக்குமா? சும்மா தொல்லை பண்ணாதீங்க. உனக்கு என்னமா டென்ஷன்? நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்க. சீக்கிரம் வந்து என்னன்னு கவனி. உங்க பொண்ணுக்கு எப்போ டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு? எங்கடி அப்பா? அப்பாக்கு எந்த டென்ஷனும் இல்ல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டாரு. சித்தப்பா, சாப்பிட வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீ வராதனால தான் கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டா. சாப்பிடு. என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆத்தோரத்துல உட்காந்து இந்த மீனை வறுத்து கொடுப்பேன். என்ன ஒண்ணு, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, என்ன மட்டும் விட்டுருவாங்க. அன்பண்ணா, நீங்க ஆபீஸ்ல நடந்துகிட்ட விதம் சரியில்லை. என்னடா? ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி எனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க நான் எதுக்கு? ஏன் ஸ்டாஃபு ஓன் ஸ்டாஃபா? ஏன்டா இப்படி பிரிக்கிற? படிச்சது பிசினஸ், அதுக்காக தானே படிக்க வச்சிங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்க தொழிலாளிங்கன்னு சென்டிமெண்ட் பேசுறீங்க. அதை அவங்க நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் அப்படி இல்லடா. இருந்திருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் போராட்டம் பண்றதும் ஸ்ட்ரைக் பண்றதும். என்னங்க? சரி, அதை விடு, சாப்பிடு. அண்ணா, என்ன ரொம்ப சில்லியா நினைக்காதீங்க. அதுக்கு என்ன இப்படி திட்டுற? கொஞ்சம் மெதுவா பேசு. நேரம் கட்ட நேரத்தில் இங்கிலீஷ் வார்த்தை கேட்டு அப்பா எழுந்து வந்துட போறாரு. இதான் உங்க தந்திரம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, அப்புறம் அதை விளையாட்டாக்கி என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கேண்ட சாப்பிடாம எழுந்து போற? ராத்திரி சாப்பிடாம படுத்தா நல்ல தூக்கம் கூட வராது. ஆபீஸ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக அன்பண்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க? என்ன தெரியும் உனக்கு? நீ பேசுற இது சின்ன விஷயமா? விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு அனுபவிக்கிற எனக்கு தெரியும். இது பிசினஸ், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. பின்ன எதுக்காக இங்கிலாந்து போய் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தேன்? கொஞ்சம் மெதுவா. அன்பண்ண கண் கலங்கி போயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்பு அண்ணா அன்பு அண்ணா. ஸ்டாஃபுங்களும் அப்படித்தான், என்ன மதிக்கிறதே இல்ல. உனக்கும் அப்படித்தானே? மத்தவங்க முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டு யாரும் கைத்தட்டல் வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தினால உனக்கும் ரேவதிக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ப்பா. நான் என் பொண்டாட்டிட்ட மனசு திறந்து பேசினேன். இங்க அதுக்கும் அனுமதி இல்லையோ? நீ பாரு, ஆபீஸ்ல ஏதோ நடந்து போச்சு. நீ படிச்சவன் தானே, உனக்கு புரியாதா? இந்த அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. அதை மாத்திடுறேன். படிச்ச படிப்புக்கு மரியாதை இருக்கணும். ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். உன் மரியாதையை கெடுக்கவோ, உன்னை ஒரு கெட்டவனா அவங்களுக்கு காட்டவோ இந்த அண்ணன் ஆசைப்படுவான்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ சொன்னதுல ஒரு தந்திரம்னு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மற்றவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க செய்யறாங்கிறதெல்லாம் மறந்து அதை யாருக்கும் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறேன். அது இந்த அண்ணனோட ஒரு தந்திரம் தான்டா. என் வாழ்க்கையோட ஆரம்ப கால தந்திரம். அது நீ படிச்ச எம்பிஏல இருக்காதுடா. அந்த தந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பிசினஸ் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டா இந்த உலகமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துடுறேன். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல? என்னத்த சொல்றது, என்னுடைய முட்டாள்தனத்தினால ஏதோ பிரச்சனைகள். சரி நீ போய் படுத்துக்க போ. கரும்பு வாங்க கரூருக்கு போனேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது.
என்ன ஹரி, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்ல. நான் என் பிஸ்னஸை நினச்சி பார்க்குறேன். லீலா குரூப்பை ஒரு காலத்தில் பகையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். காலம் கடந்த பிறகு தான் அது தப்புனே தோணுச்சு. ஒரு ஆலமரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செடியோட தேவையில்லாத பகை. நானும் பிஸ்னஸில் முன்னேற நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு அட்வைஸும் ஹெல்ப்பும் கண்டிப்பாக தேவை. நிறைய பிளான்ஸ்லாம் என் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஹெல்ப் தேவை. அட என்ன இது, உங்க கூட நான் இருக்கேன் சிவன். போதும், இது போதும் எனக்கு. அப்போ நான் கிளம்புறேன். Okay. மறுபடியும் சந்திப்போம். Thanks. ஓகே, பாய். பாய். கல்யாணி, ஐயோ இங்கே தூங்கிட்டாளா? ஏய் அவ எழுந்து. இங்கே தூங்கட்டும்க்கா. உனக்கு தனியா தூங்க பயமா இருக்கா? இங்கே பாருப்பா, ஒரு காலத்தில் இவ உன்னை விட மோசமாக இருந்தா. இன்னைக்கு அப்பா இருக்காரு, நான் இருக்கேன், இவ இருக்கா, பசங்க எல்லாரும் இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அப்பா ஒரு மூலையில், நான் ஒரு மூலையில். இந்த பெரிய வீட்டில் இவ மட்டும் தனியாக இருப்பா. பயந்தாலும் வெளியே சொல்ல மாட்டா பாவம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போவுமே வீட்டிலே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுமா. நான் அதை பத்தி வருத்தப்படலைண்ணா. முகத்திலே தெரியுதே பெரிய தைரியசாலின்னு. இன்னையிலேருந்து ஹரி இல்லாத நேரத்துலலாம் நீ இவளுக்கு துணையா இருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் வந்து அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் சொல்லுவா, என்னை யாரும் கவனிக்கல, கண்டுக்கலன்னு. இன்னைக்கு நீ இங்கே படுத்துக்க. அதெல்லாம் வேண்டாண்ணா, இவ இருந்தாலே போதும். சரி, உன் இஷ்டம். கொஞ்ச நேரம் பேசிட்டு வா. இது நம்முடைய சொர்க்கத்தோட சாவி. என்ன பிடிச்சிருக்க அந்த வீடு? இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கான்ற பயம் தான் இருக்கு. வாவ், இட்ஸ் so wonderful, fantastic, nice. Thank you. நம்ம சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? ஒரு புது பிசினஸை பத்தி. நம்ம லீலா காலனியை டெமாலிஷ் பண்ணி அங்க ஒரு புது நகரத்தை உருவாக்க போறேன். ஐ மீன் அபார்ட்மெண்ட்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு மினி தியேட்டர், 5 ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வெல், ஒரு அழகான நகரமா உருவாக்க போறேன். வாவ், உனக்கு ஓகேயா? நீங்க முடிவெடுத்தா அது கண்டிப்பா தப்பாகாது. பாரத் மோட்டார் சிவன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஐடியா கொடுத்தது. அவரும் இதுல ஒரு பார்ட்னர். சிவனா? அந்த ஆள ஒரு பிசினஸ் பார்ட்னரா நம்ப முடியுமா? பிஸ்னஸ்ல நம்பிக்கை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அன்பு அண்ணா, 2 இஷ்யூ தான் வரும். ஒன்னு சிவனோட பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு காலனியை காலி பண்றது. ஹரி, என்ன இல்லப்பா ஹரி. ஏன் அவனே அடிக்க போறியா? அது அது வேண்டாம். நட்போட வந்த ஒருத்தனை மறுபடியும் விரோதி ஆக்கிட்டான். அவ்வளவு வெறித்தனமா உனக்கு? காலையில் இருக்கவங்க உன் பேச்சாவா கேட்குறாங்க? அப்படி இல்லையே. சிவனும் ஹரியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க உன் ஆளுங்க. நீ சொன்னாதான் அவங்க போவாங்க. அதை நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடிதடி கலாட்டாணி பண்ணிக்கிட்டு மறுபடி சண்டைக்கார அன்பா மாறுறியடா. ஊருக்காரங்க போனு, பத்திரிக்கைக்காரங்க போனு, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. லீலா குரூப்போட அண்ணன் தம்பிங்க அடிதடியில தான் பிரிஞ்சாங்கன்னு கேட்டுட்டு தான் நான் சாகணுமாடா? தேவையாடா எனக்கு? இல்லப்பா, சிவன் கூட நம்ம ஹரியும் இருக்கான்னு தெரியாம. தெரியாதுப்பா. உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியறதில்ல. சில நேரங்கள்ல உனக்கே ஒண்ணு தெரியறதில்ல. காலம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற கத்துக்கணும்ப்பா. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. எனக்கும் உனக்கும் படிப்பறிவு கிடையாது, ஆனா குறைகள் இருக்கு. அறிவு விவரம் தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அதுக்கு தடையா நாம இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? உங்க மனசை நான் வேதனைப்படுத்திருந்தா மன்னிச்சிருக்கேன். ஏய், என்னடி இது? ஏன் அழற? வேற யாரு திட்டினா? எங்க அப்பா தானே. அழற.
சின்ன வயசுல கடலை பார்க்கணும் அலையை பார்க்கணும்னு சொல்லுவான். கூட்டிட்டு போவேன். அங்க போனதும் அது பத்தாது, லைட் ஹவுஸ் மேலே ஏறணும்னு சொல்லுவான். ஆனா இப்போ அந்த கடலையும் தாண்டி உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டான். ஆனா இந்த பாழா போன மனசால அதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சு. அவன் என்ன குழந்தை நினைச்சேன். அவன் வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான். நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி. என்னை விட வளர்ந்துட்டான். நான் தான் தெரிஞ்சுக்கல. லீலா குரு அதனுடைய வளர்ச்சி அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இந்த அன்போட உலகம் சின்னதாகி சின்னதாகி நீயும் நம்ம பசங்களும் மட்டும்தாம்மா. எனக்கு தெரியல, உன் புருஷனுக்கு ஒன்றும் தெரியல. என்ன யாரும் புரிச்சுக்கல. எனக்கு தெரியும், உங்க மனசு எனக்கு தெரியும். அக்கா, அந்த சட்னி எடுங்க. அக்கா, இந்த தோசையை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருமா. ஒன்றும் வேண்டாம், டீ மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் சாப்பிடாம சொன்னா கேட்டாதானே, டைம் ஆகுதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அக்கா, ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? அம்மா, என்னடி கீழே விழுந்துட்டியா? நான் ஒண்ணும் விழல. இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வர போறாங்க. அதுக்கு இவ்வளவு சத்தமாவா பாத்திரம் எல்லாம் விட்டுக்கிட்டு? ரேவதிக்கு தலை சுத்தவங்க. அதுக்கு ஹரி அப்பாக்க போறாங்க. அப்படியா? என்னப்பா? அது இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகுது. தாத்தா, அன்பு, அமெரிக்காவுல இருக்கிற ரேவதியுடைய அம்மா அப்பாவுக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடு. வேற யாராவது கூப்பிடணுமா? அந்த ஈஸ்வரனை கூப்பிடுடா, போன்ல இல்ல. அப்போ நான் கிளம்புறேன். எங்க ஹரி கிளம்பிட்ட? எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாமா? என்ன சொல்ற? சூப்பரா கொண்டாடணும் சித்தப்பா. ஆனா மீட்டிங்க்கு போகாம இருக்க முடியாதம்மா. அதுக்கு வேற யாராவது அனுப்புங்க. நல்ல காரியங்கள் நடக்கட்டும், யாரும் தடுக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வர்ற நாள், யாரும் தடங்கல் பண்ண வேண்டாம். எல்லாம் நடக்கணும். நீ போ. என்னடா பாயிண்ட்? இப்போ வந்துருக்கா? சாரி, போகாம இருக்க முடியாதுமா. நான் வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடலாம். என்ன? அது போதும், நீங்க போயிட்டு வாங்க. நான் ஃபோன் பண்றேன். மட்டுமா? லீலா குரூப் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. பாஸ், இது பெரிய லெவல்ல கொண்டாடுற விஷயம் இல்லையா? பார்ட்டி வேணும். நிச்சயமா கொடுக்குறேன். அப்புறம் பார்ட்டி எங்கே எப்படிங்கிறதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில யாரும் மறக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பார்ட்டியை நீங்க கொடுத்தே ஆகணும். ஏய், லெட்ஸ் சில் பாஸ். கம் ஆன். யா. ஹலோ, மிஸ்ஸஸ் ஹரி இருக்காங்களா? மிஸ்ஸஸ் ஹரி தான் பேசுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க? உங்களோட ஒரு வெல் விஷர். ஹரி இல்லையாங்க? இல்லைங்க, வெளியூர் போயிருக்காரு. என்ன? இல்ல, சொந்த பொண்டாட்டி கர்ப்பமான ஒரு விஷயத்த வேற ஒரு பொண்ணோட கொண்டாடுற ஒரு புருஷனை முத தடவையா நான் பாக்குறேன். யார் நீங்க? என்ன சொல்றீங்க? அதான் சொன்னனே, உங்களோட ஒரு வெல் விஷர். நான் இப்ப சொன்ன உண்மையை மேடத்தால இன்னும் நம்ப முடியலன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே பீச் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வாங்க.
ரேவதி வேண்டாமா, இது வாழ்க்கை, குடும்பம். ஒரு தடவை தூக்கி எறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காது. அவன் அதை பண்ணிட்டான், அதே நீயும் பண்ணிடாத. வயசான ஒரு மனுஷனை சாகிற காலத்தில் அழ வைக்க வேண்டாம். அப்பாவை சொன்னேன், என்னை விட அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப வேதனைப்படுவார். எங்க அப்பாவுக்காக, 4 பேர் மதிக்கிற இந்த குடும்பத்துக்காக உன் கையை பிடிக்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு நீ போயிடாத. உன் புருஷனுக்கு அண்ணனா சொல்லாம போனாலும் உனக்கு அண்ணனா சொல்லலாம்ல, சொல்லுவேன். எங்க போனாலும் அனுபவிச்சே ஆகணுங்கிற வேதனையை எல்லாரும் சேர்ந்து எங்கேயே இருந்து அனுபவிக்கலாமே. போகாதம்மா.